யூடியூப் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். இன்றைக்கு காணொளியில் நாம் பார்க்க போகிறது 2 பாடல்கள் குறுந்தொகையில். சங்க இலக்கியத்தில் 8 தொகையில் குறுந்தொகையில் 2 பாடல்களை பார்க்க போகிறோம். இதில் முதற் பாடல் 131வது பாடலாக அமைந்திருக்குது. இது பாலைத்திணை சார்ந்தது. இதை எழுதிய புலவர் ஓரேருளவனார் அப்படிங்கிற ஒரு புலவர். இவர் எழுதிய பாட்டு குறுந்தொகையில் ஒன்றும் புறநானூற்றில் ஒன்றும் அமைந்திருக்குது. இந்த பாடலுடைய பின்னணியை நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம பாட்டுக்கு போகலாம். தலைவன் பொருள் தேடுவதற்காக தலைவியை பிரிந்து வெளியூர் சென்றிருக்கிறான். அப்போது அவன் திரும்பி வரக்கூடிய அந்த காலம் நெருங்கிவிட்டது. அப்பொழுது அவன் மனம் விரைவில் ஊருக்கு போக வேண்டும் என்று துடிக்கிறது. அந்த உணர்வை புலப்படுத்துவதாக இந்த பாடல் அமைந்திருக்குது. அதை அவன் தன்னுடைய நெஞ்சுக்கு சொல்வதாக, தலைவன் தன்னுடைய நெஞ்சுக்கு சொல்வதாக இந்த பாடல் அமைந்திருக்குது. பாடலை சொல்கிறேன். ஆடமை புரையும் வனப்பிற்பனைத்தோள் பேரமர் கண்ணி இருந்த ஊரே, நெடுஞ்சேன் ஆரிடை அதுவே நெஞ்சே, ஈரம்பட்ட செவ்வி பைம்புனத்து ஓரேர் உழவன் போல பெருவிதுப்புற்றன்றால் நோகோ யானே. இதான் பாட்டு. பாடலுடைய பொருள் சொல்கிறேன். ஆடமை புரையும் வனப்பிற்பனைத்தோள், இதில் தலைவன் தலைவியை பற்றி சொல்கிறான். ஆடமை புரையும் அப்படின்னா அசைகின்ற மூங்கிலை போன்ற தோள்களை உடைய பெண். வனப்பிற்பனைத்தோள், அப்படிப்பட்ட தோள்களை உடைய அவனுடைய தலைவியை பற்றி சொல்கிறான். அசைகின்ற மூங்கிலை போன்ற அழகுடைய தோள்களை உடைய அந்த பெண் பேரமர் கண்ணி இருந்த ஊரே. அதுவும் அவளுடைய கண்கள் பெரிய கண்கள். அமர்கண்ணி அப்படின்னு சொல்லும் பொழுது போரிடுவது போன்ற கண்களா. 2 விழிகளும் ஒரு பக்கம் பார்க்கும்போது மாற்றி மாற்றி அவள் விழிகள் சுழலை பார்க்கும் பொழுது ஒன்றோடு ஒன்று போரிடுவது போல இருக்கிறதாம். அப்படி அழகுள்ள பெரிய கண்களை உடைய மூங்கில் போன்ற தோள்களை உடைய தலைவி இருந்த ஊரே, அவள் இருக்கின்ற ஊர் நெடுஞ்சேன் ஆரிடை அதுவே, அதாவது ரொம்ப தொலைவில் இருக்கிறதாம். நெடுஞ்சேன்னா ரொம்ப தொலைவில் இருக்கிறது. ஆரிடை அதுவே நெஞ்சே, அதாவது போகிற வழியும் அரியதான ஒரு வழியாக இருக்கிறது மனமே அப்படின்னு, நெஞ்சே அப்படின்னு தன்னுடைய மனதிற்கு சொல்கிறான். ஈரம்பட்ட செவ்வி பைம்புனத்து, இங்கே பைம்புனம் அப்படின்னா பசுமையான வயல் நிலம். அந்த பசுமையான நிலத்திலே ஈரம்பட்டது அப்படின்னா மழைத்துளி விழுந்து ஈரமாகி இருக்கிறது அந்த நிலம். செவ்வி பைம்புலம் அப்படின்னா அந்த சமயம், செவ்வி என்பது அந்த தக்க சமயம் அப்படின்னு பொருள்படும். அந்த சமயத்தில் ஓரேர் உழவன் போல, உழவனுடைய மனம் என்ன நினைக்கும் அப்படின்னா ஈரம் பட்டு விட்டது, உடனே அந்த நிலத்தை உழுதாதான். அது அந்த சரியான பக்குவமான நேரம் அது. அதை விட்டு விட்டால் உழுவது கடினம். அதுக்காக உடனே அதை உழ வேண்டும். ஆனால் அந்த உழவன் எப்படி இருக்கிறான்னா ஓரேர் உழவன், ஒரே ஒரு ஏர் மட்டும்தான் வைத்திருக்கிறானாம். ஓரேர் உழவன் போல நிறைய ஏர்கள் வைத்திருந்தா அவன் என்ன பண்ணுவான், நிறைய ஆட்கள் இருந்தாலும் அவனுடைய நிலம் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் கூட அவன் என்ன பண்ணியிருப்பான், உடனே அதை அந்த நிலத்தை உழுதிருப்பான். ஆனால் இங்கே அவனிடம் ஒரே ஒரு ஏறு இருக்கிறது, ஆனால் அந்த நிலத்தை முழுவதுமாக அவன் உழ வேண்டும். அப்போ அவனுடைய மனம் எப்படி இருக்கும்? பெருவிதிப்புற்றென்றால் அப்படின்னா, பெருவிதுப்பு அப்படின்னா மிக்க அவனோட விரைவு கொள்ளுகின்ற மனத்தை உடையவனாக அவன் மனம் இருக்குது. அவனுடைய மனம் வேகமாக செல்லுகின்றது, அவள் அடைய ஊரை நோக்கி வேகமாக செல்கின்றது. ஏன்னா ஓரேர் உழவன் தன்னுடைய நிலத்தை உழுவதற்கு எப்படி விரைவாக செல்வானோ அதை போல அவனுடைய மனம் விரைவாக செல்ல விளைகிறது. ஆனால் அவன் மெதுவாகத்தான் போக முடிகிறது. அவன் தன்னுடைய ஆற்றாமை தோன்ற இந்த பகுதியை அவன் சொல்லுவதாக அமைந்திருக்குது. பெருவிதுப்புற்றென்றால் நோகோ யானே, நான் என்னுடைய மனதை நொந்து கொள்கிறேன், நான் நோகின்றேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுகின்றேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். இதில் ஓரேர் உழவன் போல அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான ஒரு உவமை கற்பனை இருக்கிறதுனால இந்த பாடல் ஒரு அழகான ஒரு பாடலாக அமைந்துவிட்டது. இதை போன்ற பல பாடல்கள் குறுந்தொகையில் இருந்தாலும் சில பாடல்களுடைய அடிகளை வைத்து பல பேருக்கு அவர்களுடைய இயற்பெயரே மறைந்து போகும் அளவுக்கு அந்த பாடல் அடிகளை வைத்து அவர்களுக்கு பெயர் வந்திருக்கிறது அப்படிங்கிறத நாம் பார்க்க முடிகிறது. இனி அடுத்த பாடலை நாம் பார்க்கலாம். இந்த பாடல் பாலைத்திணை சார்ந்தது. ஏன்னா அவன் பிரிந்து தலைவியை பிரிந்து சென்று நொந்து பாடுவதாக அமைந்திருக்கிறதுனால இது பாலைத்திணை சார்ந்ததாக இருக்குது. அடுத்த பாடல் நெய்தல் நிலத்தை சார்ந்த ஒரு பாடலை நாம் பார்க்கலாம். நெய்தல் என்பது கடலும் கடல் சார்ந்த இடமும். இதை எழுதிய புலவர்
கல்பொரு சிறு நுரையார் அப்படிங்கிற ஒரு புலவர். நான் ஏற்கனவே சொன்னேன், பாடலுடைய அடிகளை வைத்து புகழ்பெற்ற பல புலவர்கள் இருக்கிறாங்க. இவரும் அப்படிப்பட்ட ஒரு புலவர் தான். இவருடைய இந்த குறுந்தொகை பாடலில் உள்ள அடியை வைத்து அவருக்கு பெயர் வந்திருக்கிறது, கல்பொரு சிறு நுரையார். இந்த ஒரு பாடல் தான் எழுதியிருக்கிறாரு. இந்த பாட்டுடைய பின்னணி தலைவி தோழிக்கு சொல்லுவது போல அமைந்திருக்குது. தோழி சொல்கிறா, தலைவனுடைய பிரிவை நீ தாங்கித்தான் ஆகணும், இல்லைன்னா மற்றவங்க உன்னைய இகழ்ந்து பேசுவாங்க அப்படின்னு அவளுக்கு அறிவுரை சொல்கிறா. ஆனால் தலைவியோ அந்த அறிவுரையை கேட்கிற நிலையில் இல்லை. ஏன்னா அறிவுரை சொல்லுவது எளிது, இந்த உலகத்தில் மிக எளிதாக கிடைப்பது அறிவுரை தான். ஏன்னா அவங்களுடைய சூழலோ நிலையோ அவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் அறிவுரை சொல்கிறவர்கள் எல்லோருக்கும் அது தெரியும்னு சொல்லிட முடியாது. அதனால் இந்த தலைவி தோழிக்கு சொல்லுவது போல் இந்த பாடல் அமைந்திருக்குது. பாடலை சொல்கிறேன். காமம் தாங்குமதி என்போர் தாம தரியலர் கொல்லோ அனை மதுகையர்கொல் யாமென் காதலர் காணைமாயிர் செறி துணி பெருகிய நெஞ்சமோடு பெருநீர் கல்பொரு சிறு நுரை போல மெல்ல மெல்ல இல்லாகுதுமே அப்படிங்கிறது தான் பாட்டு. இதில் காமம் தாங்குமதி என்போர் அப்படின்னா உன்னுடைய தலைவன் மீது நீ கொண்ட காமம் அல்லது காதல், அதை நீ தாங்கித்தான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்கிறவங்க தாங்குமதி என்போர் தாமத்தறியலர் கொல்லோ, அவர்களுக்கு அதன் தன்மை புரியாதா அப்படின்னு கேட்குறார். அவர்கள் அதை அறிய மாட்டார்களா அப்படின்னு கேட்கிறார். அனை மதுகையர்கொல், அவங்க எல்லோரும் அந்த அளவுக்கு மன உறுதி உடையவர்களா அப்படின்னு கேட்கிறார். எல்லோரும் மனிதர்கள் தானே, எல்லோருக்கும் இந்த உணர்வுகள் இருக்கும். என்னை கேலி செய்கிறவர்கள் அதை அறிய மாட்டார்களா அப்படின்னு வேறு யாரையோ சொல்வது போல இவள் தோழிக்கே சொல்கிறாள். ஏன்னா தோழி தான் அறிவுரை கூறுகிறாள் அவளுக்கு. அதனால் இவள் தலைவி இவ்வாறு கூறுகிறாள். அனை மதுகையர்கொல், எல்லோரும் அந்த அளவுக்கு, மதுகையர் அப்படின்னா மன உறுதி உடையவர்கள் அப்படின்னு பொருள். மன உறுதி உடையவர்களா எல்லோரும் அப்படின்னு கேட்கிறாள். யாமை காதலர் காணைமாயின், நான் என்னுடைய தலைவனை பார்க்கலை அப்படின்னா செறி துணி பெருகிய அப்படின்னா, செறி துணி அப்படின்னா பெரிய செறிந்த துன்பம், மிகுந்த துன்பம், அந்த துன்பம் பெருகிய நெஞ்சமோடு, அப்படிப்பட்ட மனதோடு பெருநீர், இங்கே பெருநீர் அப்படிங்கிறது இது நெய்தல் நிலம் சார்ந்தது இல்லையா, அதனால் கடலின் வெள்ளத்தை இங்கே குறிக்குது. பெருநீர் கல்பொரு சிறு நுரை போல, அந்த கடலில் உள்ள அலை இருக்கிறது இல்லையா, பேரலை, அந்த அலை வரும்பொழுது சிறு நுரைகள் மெல்ல மெல்ல அந்த சிறு நுரை பாறையில் மோதின உடனே இல்லாமல் போகிவிடுகிறது. அதாவது அந்த பாறையில் மோதுகின்ற அந்த அலை, நுரையுடைய அந்த அலையில் உள்ள சிறு நுரை மெல்ல மெல்ல அதில் மோத காணாமல் போகிறது. அதை போல நானும் கல்பொரு சிறு நுரை போல மெல்ல மெல்ல கொஞ்சம் கொஞ்சமாக நான் அழிந்து விடுவேன் போல் இருக்கிறது அப்படின்னு தலைவி சொல்கிறா. நம்ம எத்தனையோ இடத்துல பாறையில் மோதுகிற அலைகளை, பேரலைகளை பார்த்துருப்போம். நிச்சயம் இனிமே பார்த்தீங்கன்னா இந்த பாடல் நினைவுக்கு வராமல் போகாது. இந்த கவிஞருக்கு அந்த தலைவியின் உள்ள நிலைமை அதை உணர்த்துவதற்கு இந்த காட்சியை பற்றி அவர் விவரிக்கிறார். அதாவது அவள் காதல் என்பது அவளுடைய மனதில் வெள்ளம் போல் இருக்கின்றது, பொங்கிக் கொண்டிருக்கின்றது. கல், அதாவது அந்த பாறை என்பது பிரிவு, அந்த பிரிவு பாறை போல் இருக்கின்றது. அதிலே மோதி மோதி தலைவியின் உயிர் இல்லாமல் போய்விடும் என்று தலைவி அஞ்சுவதாக இந்த பாடல் கூறுகிறது. இதில் செறி துணி பெருகிய நெஞ்சமோடு, அவள் மிகுந்த துன்பத்தில் இருக்கிறாள். அந்த துன்பத்தோடு கூட அந்த பாறையில் மோதுகின்ற அந்த அலையின் சிறு நுரையைப் போல காணாமல் போய்விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறாள். எனக்கு அறிவுரை சொல்கிறவங்க இதை அறிய மாட்டார்களா, அவர்களுக்கு இவ்வளவு மன உறுதி இருக்கின்றதா அப்படின்னு கேட்கிறாள். இந்த பாடல் கல்பொரு சிறு நுரை அப்படிங்கிற ஒரு வரியால் புகழ்பெற்று விளங்குது. ஆனால் கால வெள்ளத்தை கடந்தும் கூட இது அழியாமல் நம்முடைய மனதை மெல்ல தட்டி அந்த பெண்ணின் உணர்வுகளை சொல்ல துடிக்கிற பாடலாக அமைந்திருக்குது. குறுந்தொகையில் மிக அழகிய 2 பாடல்களை நாம் பார்த்தோம். நாம் மேலும் தமிழோடு பயணம் செய்யலாம். வணக்கம். நன்றி. ராஜி.